ஒரு வழியா அடுத்த ஜிம்முக்கு வந்தாச்சு. வாட்டர் டைப் ஜிம்முக்கு. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்து வாட்டர் டைப் ஜிம்முக்கு போறோம்ன்னு சொல்லும்போது, எலக்ட்ரிக் டைப் யூஸ் பண்ணி வின் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நெறைய பேர் சஜஷன்ஸ் குடுத்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் உங்க அட்வைஸுக்கு. ஆனா, அதோட ஒரு சூப்பரான ஐடியாவ நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன் பாருங்களேன். என்னன்னா வாட்டர் டைப்ப வச்சு வாட்டர் டைப் அடிக்க போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்குவாட்டில் கிட்ட பைட் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்கும். அது வந்து ஒரு டார்க் டைப் அட்டாக்கு. வாட்டர் டைப்புக்கு அகைன்ஸ்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க இத ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வினோதமான அட்டாக்ஸ் ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணீங்களான்னு. டார்க் டைப்போட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டைப்பு, ஃப்ளையிங் டைப்பு அது மட்டும் இல்லாம வாட்டர் டைப்புக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் நீங்க அட்டாக் பண்ணதுக்கப்புறம், எனிமியால அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடவ எஃபெக்ட் வரும். அதாவது எனிமியால அடுத்து அட்டாக் பண்ண முடியாது. நம்ம கன்டினியூஸா அட்டாக் பண்ற மாரி ஒரு அட்டாக் வரும். ஸோ, அத நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் நெறைய தடவ நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பைட் அட்டாக்க வச்சு இந்த ஜிம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆல்ரெடி இப்போ வந்து 2 பேர்த்த டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்து லீடர் மட்டும் தான். நம்மகிட்ட எல்லா போக்கேமனுமே அப்படியே இருக்கு. இதுவரையிலும் ஒரு போக்கேமன் கூட ஃபெயிண்ட் ஆகல. ஸோ, இப்போ இந்த மாஸ்டர தோற்கடிக்கிறதுக்கு சப்போஸ் நமக்கு வந்து எல்லா போக்கேமனும் தேவைப்படலாம் அப்படின்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து மிஸ்ட்ரிய ரொம்ப ஈஸியா தோற்கடிச்சாச்சு. அவகிட்ட அந்த ஸ்டாரியோ போக்கேமான் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைட் யூஸ் பண்ணுவோம்னு நெனச்சேன். பைட் யூஸ் பண்ணும்போதே பாதி ஹெச்பிக்கு மேல போயிருச்சு. மறுபடியும் இன்னொரு பைட் யூஸ் பண்ணா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஒரு போக்கேமான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிஸ்ட்ரி கிட்ட இன்னும் ஒரே ஒரு போக்கேமான் தான் இருக்கு. அது அந்த ஸ்டாரியோவோட எவால்வான ஃபார்ம் தான். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட்டர்ஃப்ரீய யூஸ் பண்ணி அடிப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா டெவலப் ஆகும்ல அப்படின்ட்டு யோசிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் பவுடர வச்சு அத தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம போக்கேமான் செத்துரும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து சைக்கிக் டைப் போக்கேமான் தான் இருக்கு. சைக்கிக் டைப் அட்டாக் தான் இருக்கு சாரி. அத யூஸ் பண்ணாலும் ஹெச்பி வந்து போகவே இல்ல. நானும் என்னால முடிஞ்ச வரையிலும் அடிக்கலாமான்னு பார்த்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல பட்டர்ஃப்ளை செத்துரும் அப்படின்னு தோணுனதுனால அத அப்படியே விட்டாச்சு. பட்டர்ஃப்ளையால எவ்வளோ அட்டாக் குடுக்க முடியுமோ குடுத்துட்டு கரெக்ட்டா எப்போ வந்து வேக்கப் ஆகுதோ அப்போ மறுபடியும் ஒரு ஸ்லீப்பிங் டோஸ போட்டுவிட்டு ஸ்குவாட்டலுக்கு மாத்திருவோம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்ஃப்யூஷன் யூஸ் பண்ணி ஹெச்பிய குறைக்க ட்ரை பண்ணேன். இருந்தாலும் ஹெச்பி குறையவே மாட்டேங்குது. சரி பல்ப் ஆயிருச்சு அப்படின்னு நெனச்சேன். கரெக்ட்டா ஸ்லீப்பிங் அட்டாக்கும் குடுத்தேன். அது தூங்கிருச்சு. இதான்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்ட்டு போக்கேமான சேஞ்ச் பண்ணி, ஓகே எப்படியாச்சும் அதோட கதைய முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ போக்கேமான சேஞ்ச் பண்ணிட்டு, அடுத்து இதுக்கு பைட்டே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. பைட் யூஸ் பண்ணோனே நீங்களே மிரண்டு போயிருப்பீங்க. ஏன்னா ஸ்டாரியோக்கு எவ்வளோ ஹெச்பி குறைஞ்சது. இப்போ பாருங்க ஸ்டார்மிக்கு எவ்வளோ ஹெச்பி குறைஞ்சிருக்குன்னு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் டார்க் டைப் போக்கேமான்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு. லெவலும் ஒரு ரீசன் தான். ஏன்னா என்கிட்ட 27th லெவலு அவங்ககிட்ட வந்து 21 இருக்கு. ஸோ அதுவும் ஒரு இல்ல காரணம் தான். ஆனா இருந்தாலும் இந்த அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக். அதுலேயும் டார்க் டைப்பில வேறு ஏதாச்சும் ஹெச்பி அதிகமாக போகிற அட்டாக் வச்சிருந்தீங்கன்னா, இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் என்னன்னு கீழ சொல்லுங்க. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து நம்ம தண்டர் பேட்ச் தான் வின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஆப்ராவ பிடிக்க சொன்னாரு. அடுத்த வீடியோல எப்படி ஆப்ராவ பிடிக்கிறதுங்கிறத நான் சொல்றேன்.